இன்னைக்கு வந்து மனம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னாலே நமக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ சரிங்க டாக்டர், அப்போ எனக்கு வந்து மன ஆரோக்கியம் இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சிம்டம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எதையாவது ஒரு விஷயத்த மறந்துடுறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் குழம்புல உப்பு போட்டேனா இல்லையான்னு மறந்துட்டேன். ஒரு இடத்துக்கு போனேன் ஆனால் எதுக்காக வந்தேன்னு தெரியலை. பேசிகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், திடீர்னு நான் மறந்துட்டேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன மெமரி லாஸ் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்போம். அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே ஒரு ஆர்வமின்மை அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அது என்னத்தை பண்ணி அதை ஏன் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு லோன்லினஸ், ஒரு டிப்ரெஷன், எனக்கு வந்து எந்த விஷயத்தையும் செய்ய பிடிக்கல, அழுகழுகியாக வருது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம கேள்விப்படுறோம். அப்போது டிப்ரெஷனுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மன ஆரோக்கியமின்மை காரணமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் ஒரு ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, படுத்தா தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகத்தான் சொல்கிறோம். அப்போது இது எல்லாமே மன ஆரோக்கியமின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கோபம் வர்றது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மெமரி லாஸ் வர்றது, நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, இது எல்லாமே மன ஆரோக்கியமின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதற்கு என்னென்ன ஹார்மோன்கள் எல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்களுமே ஏதாவது ஒரு விதத்தில் மன ஆரோக்கியத்தோடு சம்மந்தப்பட்டது தான்.